ஹலோ கைஸ், வெல்கம் டு இண்டஸ்ட்ரி இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி பார்த்திங்கன்னா ஒரு வியட்நாம் நாட்டை சேர்ந்த கம்பெனிங்க. உங்கள் எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, வின்ஃபாஸ்ட் தாங்க. வின்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தூத்துக்குடியில் அவங்க கால் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா வின்ஃபாஸ்ட் அவங்களோட செகண்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, அதாங்க இ ஸ்கூட்டர் அண்ட் இ பஸ்ஸஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பார்த்தாங்க ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வின்ஃபாஸ்ட்டோட இ ஸ்கூட்டர் பிளான்ட் எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேம் வின்ஃபாஸ்ட்டோட கார் பிளான்ட் எங்கே இருக்கோ அதே இடத்துல தாங்க இந்த வின்ஃபாஸ்ட்டோட இ ஸ்கூட்டர் பிளான்ட் லொக்கேட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்க வந்து 3 மாடல் லான்ச் பண்ணுறாங்க. ஒன்று வந்து வின்ஃபாஸ்ட் ஈவோ, இன்னொன்று வின்ஃபாஸ்ட் ஃபெலிஸ், இன்னொன்று வின்ஃபாஸ்ட் வீப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு 3 மாடல் இந்தியா லான்ச் பண்ணுறாங்க. பிளான்ட்டோட வேலை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 70-75% வந்து கம்ப்ளீட் ஆகிட்டுங்க. இன்னும் ஒரு 20-25% தாங்க பெண்டிங் இருக்குது. மேபி ஆகஸ்ட் லாஸ்ட்டில் இல்லைனா மேபி நெக்ஸ்ட் இயர் கூட ஓப்பன் பண்ணுற சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த 3 மாடலுமே பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து மேஜராக இருக்கிற சேல்ஸில் இருக்கிற வண்டியை ஃபுல்லாக டார்கெட் பண்ணி தாங்க இது போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வின்ஃபாஸ்ட்டோட ஈவோ வந்து 2450 வாட்ஸ் பேட்டரி போட்டிருக்காங்க. வின்ஃபாஸ்ட்டோட ஃபெலிக்ஸில் வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 3000 வாட்ஸ் பேட்டரி போட்டிருக்காங்க. வின்ஃபாஸ்ட்டோட வைப்பர்லேயும் அவ்வளோ தாங்க போட்டிருக்காங்க, 3000 வாட்ஸ் போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வின்ஃபாஸ்ட்டோட வைப்பரில் வந்து கொஞ்சம் ப்ரீமியம் செக்டாரில் கொஞ்சம் போட்ட மாதிரி போட்டிருக்காங்க. அதனால் அது ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இதில் ஸ்பீடு பற்றி பார்த்தீங்கன்னா வின்ஃபாஸ்ட்டோட ஈவோ வந்து பெர் ஹவருக்கு 70 கிலோமீட்டர் போகுன்னு போட்டிருக்காங்க. ஃபெலிக்ஸும் அந்த மாதிரி தாங்க போட்டிருக்காங்க, பெர் ஹவருக்கு 70 கிலோமீட்டர். மூணுமே ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லைங்க, ஈக்குவலாக தாங்க இருக்குது. பேட்டரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா வின்ஃபாஸ்ட்டோட ஈவோ வந்து பெர் ஹவருக்கு வந்து 165 வந்து ஸ்டாண்டர்டாக சொல்லியிருக்காங்க. வின்ஃபாஸ்ட்டோட ஃபெலிஸ் வந்து 156 சொல்லியிருக்காங்க. வின்ஃபாஸ்ட்டோட வீப்பரும் அதே தாங்க, சேம் தாங்க, ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. ஆனால் அதை மட்டும் ப்ரீமியம் சொல்லியிருக்காங்க, எதுக்குன்னு தான் தெரில. மற்றபடி இதில் எல்லாமே எல்லா ஸ்கூட்டியில் இருக்க மாதிரி காமனாக தான் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் மட்டும் வின்ஃபாஸ்ட்டோட வீப்பர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 1.5 lakh கிட்ட வர மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற 2 ஸ்கூட்டியுமே ஆவரேஜாக ஒரு 1 lakh அந்த மாதிரி வருங்க. அப்புறம் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயங்க, வின்ஃபாஸ்ட்டோட இ ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா மெயினாக பொண்ணுங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 60-65% அதிகமாக பொண்ணுங்களுக்கு தான் அதை கோட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் பொண்ணுங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடித்தவங்க, பிஏ முடித்தவங்க எப்படின்னு தெரியலங்க, ஆனால் டிப்ளமோ முடித்தவங்களுக்கு நிறைய வேக்கன்ட் இருக்குங்க. நீங்கள் டிப்ளமோ முடித்து ஒரு ஆட்டோமொபைலில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை ஆட்டோமொபைல் ரேட்டல் கம்பெனியில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தாங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதனால் பொண்ணுங்க அதை ட்ரை பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக சான்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. இப்போ இதில் சேலரின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ட்ரெயினிஸ்க்கு வந்து எவ்வளோ கோட் பண்ணுறாங்கன்னா 15K to 25 சொல்லியிருக்காங்க. அது மாதிரி 4 லிட் ஆஃப் லிட்டருக்கு 12 to 12.5 கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒர்க் ஷாப் டெக்னீஷியனுக்கு 20 to 35,000, ஜென்ரல் பிளான் ஜாபுக்கு 15 to 1 lakh வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, ஆனால் எவ்வளோ கொடுப்பாங்கிறது நம்ம கரெக்டாக இருக்கல. ஸ்கூட்டிங்கிறப்போ ஓரளவு மேபி கம்மியாகவும் இருக்கலாம், ஜாஸ்தியாகவும் இருக்கலாம், அதை நம்ம கரெக்டாக சொல்ல முடியாதுங்க. நான் உங்களுக்கு சேலரியோட டீட்டெயில் வந்து மேலே உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிளான்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 7,000 crores இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்கூட்டிக்கு மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, வின்ஃபாஸ்ட்டோட இ பஸ்ஸும் இங்கே தான் வரப்போது, அதுவும் ஆல்ரெடி பிளான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது ரெண்டுக்கும் சேர்த்து மொத்தம் 7,000 crores இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஜாப் பார்த்தீங்கன்னா அவங்க மொத்தமாக சொல்கிறது வந்து ஒரு 5 வருஷத்துக்குள்ளே ஒரு 3,500 பேர் எடுப்போங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஸ்கூட்டிக்கு மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, ரெண்டுக்கும் சேர்த்து மொத்தம் 3,500 பேர் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு மொத்தமே 500 ஏக்கருக்கு மேலே இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இருக்கிற கார் பிளான்ட்டுக்குள்ளேயே தான் இது வந்து தனியாக செப்பரேட்டாக பிளான்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ இவங்க ஸ்டார்ட் பண்ணுற பிளான்ட்டில் வர மாடல் வந்து நமக்கு இந்தியாவில் வந்து எதுக்கெலாம் மெயினாக காம்படிட்டராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ், பஜாஜ், ஏத்தர், ஓலா, ஹீரோ மோட்டோர் கப். இதில் வந்து டிவிஎஸில் பார்த்திங்கன்னா கியூப் எலக்ட்ரிக்னு ஒரு மாடல் இருக்குங்க, அதில் வந்து நமக்கு காம்படிட்டர் வரும். அப்புறம் பஜாஜ் வந்து பார்த்திங்கன்னா சேட்டாக் எலக்ட்ரிக்னு ஒன்று இருக்குங்க. ஏத்தர் வந்து ரிச்டெக் ஜென்ஸ்னு ஒரு மாடல் இருக்குது அதுக்கு. அப்புறம் ஓலா எலக்ட்ரிக்கில் வந்து S1 Pro, S1X அந்த மாடலுக்கு எல்லாமே நமக்கு மெயினாக காம்படிட்டராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இப்போ நமக்கு ரீசெண்டாக வரப்போகிற மாடல் எல்லாம் பார்த்திங்கன்னா 3 மாடல். ஒன்று ஈவோ, இன்னொன்று ஃபெலிக்ஸ், இன்னொன்று வந்து வீப்பர் அப்படிங்கிற ஒரு 3 மாடல். ஈவோ வந்து என்ட்ரி லெவலுங்க, ஃபெலிக்ஸ் வந்து ஒரு மிட் லெவலுங்க, வீப்பர் வந்து ஒரு ப்ரீமியம் லெவல் செக்டாரில் வர்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரேஞ்ச் வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே காமனாக எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 150 260 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு மாடலுக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, 3 மாடலுமே சேர்த்து சொல்கிறாங்க. டாப் ஸ்பீடு வந்து மோஸ்ட்லி 70 km/h போகும் அப்படின்னு இருக்காங்க. லான்ச் டேட் வந்து எனக்கு கரெக்டாக அவங்க சொல்லலை. மோஸ்ட்லி பிளான்ட்டோட ஓப்பனிங்கே இந்த இயர் எண்டில் இல்லை நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் தான் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேபி கரெக்டாக எனக்கு தெரிலங்க, நான் தெரிஞ்சு நான் உங்களுக்கு சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் இதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்தோம். சேலரி டீட்டெயில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். மோஸ்ட்லி எலக்ட்ரிக்கல் தெரிஞ்சவங்களுக்கு அது கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் சீக்கிரம் கோடிங் அதெல்லாம் கொஞ்சம் கோடிங்னா கம்ப்யூட்டர் கோடிங் இல்லைங்க, எலக்ட்ரிக்கலில் தனியாக கோடிங் இருக்குது, அதை கற்றுக்கிட்டு சீக்கிரமாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மேபி வின்ஃபாஸ்ட்டோட பஸ்ஸோட அப்டேட் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே காய்ஸ், பாய்.